ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எக் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். எக் பிரியாணி பார்த்தீங்கன்னா வறுத்து செய்வாங்க. இது நான் வந்து உடச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸியான மெத்தடுங்க. வாங்க, அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நம்ம பிரியாணிலாம் செய்வோம் இல்லைங்களா, அதாவது குஸ்கா செய்வோம் இல்லைங்களா, கறி ஆட் பண்ணாமல், அதே போல தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணியில் வேணும்னா போட்டுக்கோங்க. அது போடணும் அவசியம் இல்லை, வேணும்னா போட்டுக்கோங்க. பொரிஞ்ச பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சம் கல் உப்பு, இது நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணுங்க. உப்பு போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் டக்குன்னு வதங்கி வந்துடும். வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நீங்கள் பிரியாணி செய்கிறவங்களுக்கு குஸ்கா எப்படி செய்யணும்னு சொல்லி தெரியும் இல்லைங்களா, அதே மெத்தட் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுக்கலாம், பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே பிரியாணி பார்த்திங்கன்னா நான் முட்டை வறுத்து, அதாவது உப்பு மிளகாத்தூளாக வறுத்து எடுத்துகிட்டு பிரியாணி இது மாதிரி ப்ளைன் குஸ்கா செஞ்சுட்டு அதில் நம்ம பரிமாறுவோம். அது சூப்பராக இருக்கும், இன்னும் அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த ரெசிபி நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கியாச்சு. இதிலேயே தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். காயெல்லாம் கட் பண்ணிங்கன்னா 20 மினிட்ஸில் நீங்கள் சூப்பராக செஞ்சு எடுத்துடலாம். இப்போ தக்காளி உங்களுக்கு வதங்கி வந்துருச்சு. நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் தனியாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து 1 கப்பு ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. பிரியாணி அரிசி பாஸ்மதி ரைஸ்னால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க அரிசியோ இல்லைனா வேறு ஏதாச்சும் ரைஸ் போடுறீங்கனாக்கா 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். இப்போ நான் 1.5 கப்பு வச்சேன். 2 கப்புக்கு 3 கப்பு அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிச்ச பிறகு பாஸ்மதி ரைஸை போட்டுட்டேங்க. ஆல்ரெடி ஊற வச்சு கழுவி தான் வச்சுருக்கேன் நான். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. தண்ணியும் அரிசியும் நம்மளுக்கு ஈவனாக வரணும். ஈவனாக வர சொல்ல நம்ம வச்சுருக்க முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிடலாம். இது வந்து உடச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம். உடச்சி ஊற்றி செய்ய சொல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், எனக்கு தண்ணியும் அரிசியும் ஓரளவுக்கு ஈவனாக வந்துச்சு. இந்த சமயத்தில் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நம்மளுக்கு அடி பிடிக்கக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கேஸ் நல்லா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு தேவையான முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 முட்டை தான் உடச்சி ஊற்றிருக்கேன். 4 பேருக்கு தேவையான முட்டை டேரெக்டாகவே இங்கே பாருங்கள், அப்படியே நான் சாதத்தை உடச்சி ஊற்றியாச்சு. உடச்சி ஊற்ற சொல்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. மஞ்சள் நமக்கு உடையாத இருந்தாக்கா நம்மளுக்கு எடுக்க சொல்ல ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பாத்தியே ஊற்றிக்கோங்க. நான் 4 முட்டை உடச்சி ஊற்றினேன். அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலங்கிடுச்சு. கொஞ்சம் உயரமாக தூக்கி ஊற்றுனாலும் கலங்கிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. முட்டை உடச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும்னாக்கா மேலே உப்பு மிளகாய் தூள் கலந்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து தூவி தாங்க விட்டேன். இது பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் தான். இது பார்க்க சொல்ல உங்களுக்கு ரெட்டாக இருக்க சொல்ல காரமாக இருக்காமல் தெரியும், கிடையவே கிடையாது. இது நார்மல் காஷ்மீரி மிளகாய் தூள். இது கலராக இருக்குமே தவிர காரம் இருக்காது. நான் தூவி விட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு தம் போட்டு வச்சுட்டேங்க. ஒரு 5 நிமிஷம் போல் தம் போட்டு வைங்க. போதும் 5 நிமிஷம். 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அந்த முட்டை பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு குக் ஆகி சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் பரிமாற சொல்ல ஒருத்தருக்கு ஒரு முட்டைன்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த சாதத்தோடு நீங்கள் அந்த முட்டையை எடுக்கலாம். அவ்வளோ அழகாக வரும். உங்களுக்கு நான் எடுத்தே காட்டுறேன். இங்கே பாருங்கள், முட்டை அழகாக வெந்துடுச்சு. ஆனால் அரிசி உடையாமல் அழகாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த முட்டையோட சாதம் கலந்து வரும். ஒரு பிளேட்டில் அழகாக நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அழகாக பரிமாறி கொடுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் அழகாக ஒரு முட்டையோடு கட்டி கொடுத்து அனுப்பிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. முட்டை பிரியாணி பாயில் பண்ணி செய்கிறத விட இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோட வீடியோஸ் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.